ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. இதை எழுதினவங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான இங்கிலீஷ் பிளேரைட் அண்ட் ஆல்சோ போயட். 39 plays and 154 sonnets வந்து எழுதியிருக்கிறாரு. இவரோட ஃபேமஸான ஹாம்லெட், மேக்பெத், ஒத்தில்லோ, ரோமியோ அண்ட் ஜூலியட் அண்ட் மிட்சம்மர் நைட்ஸ் இந்த வரிசையில் ஆண்டனியோ அண்ட் கிளியோபட்ராவும் இருக்கு இல்லையா. ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் ஃபிகர் இல்லையா. ஸோ ரோமன் ட்ராஜடி இந்த பர்டிகுலர் பிளே அரவுண்ட் 1606 to 1607 அந்த பீரியடில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ரியல் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி 40 to 30 BCயில் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. தாமஸ் நார்த்தோட 1579 டிரான்ஸ்லேஷன், அதாவது ப்ளூட்டார்க் எழுதின லைஃப்ஸ் ஆஃப் தி நோபல் கிரீஷியன் அண்ட் ரோமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் ஒர்க்கில் இருந்து எடுக்கப்பட்ட சில இன்சிடென்ட்ஸ், பர்டிகுலர்லி மார்க்கஸ் ஆண்டனியஸ். ஸோ அவரோட போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து எழுதியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஜூலியஸ் சீசரோட டெத்துக்கு அப்புறமா, ஜூலியஸ் சீசர் ஒர்க் நம்ம ரீட் பண்ணியிருந்தோம்னா தெரியும், ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறமா ஆண்டனியோ வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறமா ரோமில் வந்து 2 டீமாக பிரிஞ்சு பயங்கரமான ஒரு பேட்டில் ஒன்று நடக்கும் இல்லையா. ஸோ அந்த டீம் பிரிகிறாங்க இல்லையா, அதில் ஆண்டனியோ கூட இருக்கக்கூடிய 3 பேர், அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம், பர்டிகுலர்லி ஆண்டனியோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த புக்கில் வந்து பார்க்க போகிறோம். மார்க் ஆண்டனிக்கு வந்து ஈஸ்டர்ன் ஏரியா கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ அந்த பீரியடில் இவர் எஜிப்தில் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குவீன் கிளியோபட்ரா மேலே இவருக்கு லவ் வருது. இதில் வந்து 2 ஆப்போசிட்டான வேர்ல்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ரோமில் வந்து டியூட்டி, ரீசன், பாலிட்டிக்ஸ், மாஸ்குலினிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எஜிப்துன்னு பார்க்கும்போது பேஷன், லக்ஸரி, இமோஷன், ஃபெமினிட்டி. ஸோ கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த மாதிரி 2 கான்ட்ராஸ்டான வேர்ல்டுக்கு நடுவில் மாட்டிட்டு ஆண்டனின்ற கேரக்டர் எப்படியெல்லாம் சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் குளோப் தியேட்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிரிண்டட் ஃபார்மேட்டில் வந்துட்டு 1623 ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டர் இதை வந்து ஒரு 5 act ப்ளே மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 40 scenes நியாலி இருக்கிற மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க் ஆண்டனி, இவர் தான் ரோமோட இந்த 3 ரூலர்ஸில் இவர் ஒருத்தர், ஒரு கிரேட் சோல்ஜர் அண்ட் ஆல்சோ லீடர். கிளியோபட்ரா குவீன், ரொம்பவே ஸ்மார்ட், பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்சோ ட்ராமாட்டிக். அவங்க வந்து அவங்களோட சாம் அண்ட் ஆல்சோ இமோஷனை வந்துட்டு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. தென் ஆக்டேவியஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் இருக்கிறார் இல்லையா, அவரோட பையன், இவர் வந்து ஆண்டனியோட ரைவல். ஸோ அவங்களுக்கு போட்டியாக அவரோட சண்டை போட போகிறது இவர் தான். இவரும் வந்துட்டு அந்த ரோமை ரூல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ரூலர். லவ், இமோஷன் இதெல்லாம் தாண்டி ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். தென் இனோபார்பஸ் அப்படின்றது வந்து ஆண்டனியோட ரொம்பவே க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ சோல்ஜர். அவர் கூடவே இருப்பாங்க. ரொம்பவே லாயல் அண்ட் ஆல்சோ ஆனஸ்டான ஒரு பர்சன். தென் ஆக்டேவியா, இவங்க யார் அப்படின்னா ஆக்டேவியா சீசர் சொன்னாலே அவங்களோட சிஸ்டர். தென் மைனர் கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆக்ட் 1ல் வந்துட்டு பிளே ஸ்டார்ட் ஆகும்போதே அலெக்சாண்டரா, அதாவது எஜிப்தில் இருக்கக்கூடிய கிளியோபட்ரா ரூல் பண்ணக்கூடிய இடத்துல தான் இப்போ ஆண்டனி வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஓகேவா. ரோமில் ரூலராக இருக்கக்கூடிய அவர் ரோம் மக்களை மறந்து, அவரோட ஒர்க்கை மறந்து கம்ப்ளீட்லி கிளியோபட்ரா கூடவே இருக்கிறதுனால ரோமில் வந்து அந்த ஃபாலோவர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஒரு கிரேட் லீடராக இருந்த அவர் இப்போ அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிளியோபட்ராவோட தான். ஸோ அவர் வந்து ரோமை கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். அவரோட ரோமன் டிசிப்ளின் எல்லாமே லக்ஸரியால் இப்போ ஃபில் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இது ரோமில் நடக்கும்போது இங்கே அலெக்சாண்டராவில் வந்து கிளியோபட்ரா அண்ட் ஆண்டனி 2 பேரும் எப்போவும் அவங்களோட லவ் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அப்போது ஒரு பிளேஃபுல்லான மேனரில் கிளியோபட்ரா கேட்குறாங்க, ஆண்டனி நீ வந்து என்னை எவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்றத கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லவ் அப்படின்றது வந்து அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்றத வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட அந்த பேஷனேட்டான லவ்வை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது ஒரு அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு மெசஞ்சர் வந்து ரோமில் இருந்து அலெக்சாண்டராக்கு வராங்க. வந்துட்டு ஆண்டனியும் மீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆண்டனி வந்துட்டு அந்த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுறாரு. அவரோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி கிளியோபட்ரா மேலே மட்டும்தான் இருக்குது. அவங்க தான் இவரோட ஹோல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. வேறு எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மெசஞ்சர் மூலமாக அகெயின் இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இவரோட ஒய்ஃபான ஃபுல்வியா அப்படின்றவங்க வந்துட்டு ஆக்டேவியா சீசருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரிபல்லியனாக மாறினதாகவும் அதனால் இறந்து போயிட்டதாகவும் இவங்களுக்கு நியூஸ் கேள்விப்படுறாங்க. ஸோ அவருக்கு புரிய வருது, நான் ஏதோ செயினில் மாட்டின மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதை விட்டு நான் வெளியே வரணும், அதை பிரேக் பண்ணணும், நான் ரோமுக்கு வந்து என்னோட டியூட்டியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இப்போது இவளுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவர் வந்து அவரோட டியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்றது கிளியோபட்ராக்கு தெரிஞ்ச உடனே ஆண்டனி கிட்ட ஆக்ட் பண்ணுறாங்க. உன்னோட லவ் ரொம்ப ஃபால்ஸ், நீ வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக என்னை விட்டு போகிற, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவரை அகெயின் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு கோபத்தையும் அவங்களுக்குள்ள வருத்தத்தையும் தான் உண்டு பண்ணதே தவிர அது ஒரு ப்ராப்பரான கான்வர்சேஷனாக இல்லை. இவரும் இங்கேருந்து போகணுன்ற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு.
இப்போ ரோமில் வந்துட்டு ஆண்டனி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்டேவியஸ் சீசர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஆண்டனி வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறான், கிளியோபட்ராவோட அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அவனை கம்ப்ளீட்டாக வீக் ஆக்கிடுச்சு, இப்படி இருந்தால் நம்மளால் சர்வே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஜிப்தில் அப்போ தான் அவர் போயிருக்கிறாரு. பட் அவரோட அந்த செப்பரேஷனை தாங்க முடியாமல் கிளியோபட்ரா அவர்கிட்ட இருந்து எப்போ லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு ஆண்டனியோட அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ரோல், ஒரு பக்கம் இமோஷனலி அவர் எஜிப்தில் மாட்டிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலி அவரோட ரோல் அவர் ப்ராப்பராக ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்ட் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆண்டனி வந்து ரோமுக்கு வந்துட்டாரு. அங்கே வந்து ஆக்டேவியஸை மீட் பண்ண உடனே ஆக்டேவியஸ் பயங்கரமாக கோவப்படுறாரு. ரோமை மறந்துட்டு நீ இவ்வளோ நாள் அங்கே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் ஆகுது. அது ரொம்ப சண்டையாக முடிய போகிற சமயத்தில் லெப்பிடஸ் எப்படியாவது அதை இன்டர்ஃபியர் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரோட பேச்சை அவங்க கவனிக்கவே இல்லை. அது ரொம்ப இன்எஃபெக்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள சண்டை பெருசாகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு புரிய வருது, நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது, பாம்பே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கிறான், ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஆண்டனி கிட்ட ஆக்டேவியஸ் வந்து அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஸோ நீ என்னோட சிஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்க 3 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்றா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் இது கண்டினியூ ஆகும் இல்லையா, ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்ட உடனே ஆண்டனியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த மேரேஜ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்களே தவிர அதில் லவ் அப்படின்றது கம்ப்ளீட்லி இல்லை. ஓகேவா, ஸோ ஆண்டனி வந்து அவரோட பர்சனல் டிசையரை அவரோட பப்ளிக் டியூட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இப்போ ஆண்டனியோட லாயல் ஃப்ரெண்டான எனோபாபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த மேரேஜ் கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடிய போகுது. ஏன்னா ஆண்டனியோட ஹார்ட் ஃபுல்லாகவே கிளியோபட்ரா கிட்ட தான் இருக்குது, அவளை விட்டு இவர் வரவே மாட்டார், இப்போ வந்ததே கண்டிப்பாக போயிடுவோன்ற நம்பிக்கையோட. அப்படி இருக்கும்போது இந்த மேரேஜ் வந்து ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இப்போது எஜிப்தில் இருக்கக்கூடிய கிளியோபட்ராக்கு நியூஸ் தெரிய வருது, ஆண்டனியும் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, எப்படி நம்மளை விட்டுட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிளியோபட்ரா லேட்டர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மெசஞ்சர் மூலமாக ஆக்டேவியா இவங்களை விட அறிவுலையும் சரி அழகுலையும் சரி ரொம்ப கம்மி தான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க. சரி ஓகே, அவர் கண்டிப்பாக திரும்ப வந்துருவார் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இப்போது பாம்பே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஆண்டனியோ, ஆக்டேவியா, லெப்பிடஸ் 3 பேருமே அங்கே வந்திருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இவங்க 3 பேருமே பேசுகிறாங்க, நம்ம இப்போ சண்டை போட வேண்டாம், எந்த பேட்டலுமே இப்போ வேண்டாம், பீஸ் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாம்பேயுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவங்க இப்போ சுமூகமாக முடிஞ்சிட்டு இல்லையா, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாம்பே வந்து நான் ஒரு ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறேன், என்னோட ஷிப்க்கு நீங்கள் வந்துருங்க, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது பாம்பேயோட ஒரு சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இவங்க 3 பேரையும் இங்கே வச்சு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாம்பே சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து பீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ உங்களை விருந்துக்காக கூப்பிட்ட இடத்துல கொலை பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவரோட அந்த ஒரு ஜெனராசிட்டியை சொல்கிற மாதிரி இந்த ஆக்ட் வந்து அமைஞ்சிருக்கும். 3rd ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஆண்டனி அண்ட் ஆக்டேவியா 2 பேருமே ஏத்தன்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்டேவியஸ் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாம்பேயை டிஃபீட் பண்ணதும் இல்லாமல் லெப்பிடஸை வந்து எப்படி பார்லர்ந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ஆண்டனிக்கு வந்து புரிய வருது, ஆக்டேவியஸ் எந்த அளவுக்கு டிஸ்ஹானஸ்டாகவும் ஆம்பிஷியஸாகவும் இருக்கிறான் அப்படின்றது. ஸோ அவனோட தங்கச்சை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு அவனை இங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணான். பட் ஆண்டனியோட மனசு ஃபுல்லாகவே கிளியோபட்ரா கிட்ட தான் இருக்குது. அது அவனால் புரிஞ்சிக்க முடியுது. தென் எல்லா மக்களும் அவனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க 3 பேரில் ஒருத்தனை பார்லருந்து எடுத்துட்டது, இந்த மாதிரி நிறைய கோபம் இருக்கிறதுனால ஆக்டேவியஸோட இந்த அக்ரெசிவான பிஹேவியரை பார்த்துட்டு ஆண்டனி உன்னோட தங்கச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அகெயின் அவர் கிளியோபட்ரா கிட்ட எஜிப்துக்கு போயிடுறாரு. இதை பார்த்த உடனே ஆக்டேவியஸ்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஆக்டேவியாவுமே எப்படியாவது அண்ணனையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் பேச வச்சிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆண்டனி கம்ப்ளீட்டாக கிளியோபட்ராவே நினச்சிட்டு இருக்கிறதுனால யாரோட பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ ஆக்டேவியஸ் பயங்கர கோவத்தில் என்னோட சிஸ்டரோட வாழ்க்கைக்கு நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. எஜிப்துக்கு அகேன்ஸ்டாக ரோமில் இருந்து ஆக்டேவியஸ் நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிறாரு. கிளியோபட்ராவும் நானும் ஒரு பார்ட்டாக உங்களுக்காக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டனிக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆண்டனி வந்து ரொம்ப பிரேவான ஒரு பர்சன், நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சோல்ஜர் அப்படின்றது தெரியும். ஆனால் லேண்டில் ஃபைட் பண்ணால் மட்டும்தான் அவர் ஈஸியாக வின் பண்ண முடியும். ஆக்டேவியஸ் வந்துட்டு சி பேட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார். இது தெரிஞ்சுமே ஆண்டனி வந்து ரொம்ப போல்டாக கடல்லையே நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவர் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்போ பேட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பக்கம் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவோட ஆர்மி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் ஆக்டேவியஸோட ஆர்மி இருக்கிறாங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கிளியோபட்ராவோட ஆர்மி அண்ட் ஆல்சோ கிளியோபட்ரா எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ ஆண்டனிக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, நமக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தென் ஒரு பாயிண்டில் ஆண்டனி கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது, எப்படியா இருந்தாலும்
சீல நடக்கக்கூடிய இந்த பேட்டிலில் ஆக்டேவியஸ் தான் வின் பண்ணுவாருன்றது தெரிஞ்சு எல்லாரும் ஒன் பை ஒன் ஆண்டனி கிட்ட இருந்து ஆக்டேவியஸ் சைடில் போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஆண்டனிக்கு ஒரு பெரிய ஷேமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்டில் ஆக்டேவியஸ் தான் வின் பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. 4th ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டனியை வந்து இப்போ டிஃபீட் பண்ணியாச்சு. ஆண்டனிக்கு ஆல்ரெடி கிளியோபட்ரா வந்து 2 டைம் இந்த மாதிரி நம்மளை வாரில் விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா மேலே ஒரு கோவம் இருக்கும். சடனாக ஒரு நாள் ஆக்டேவியஸ் கிட்ட இருந்து கிளியோபட்ராக்கு ஒரு மெசஞ்சர் மூலமாக ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசஞ்சர் கிட்ட ரொம்ப காமாக கிளியோபட்ரா பேசிகிட்டு இருக்கிறதையும் ஆண்டனி நோட் பண்ணிட்டாரு. ஆக்டேவியஸ் ஒன்றை விடணும் அப்படின்னா நீ ஆண்டனியை விட்டுறணும், ஆண்டனியை நீ இதுக்கப்புறமா எஜிப்துக்கு நீ கூப்பிடவே கூடாது, அவரோட நீ சேர்ந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி மெசேஜ் வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க. கிளியோபட்ராக்கு அவங்களோட உயிர் முக்கியம் இல்லையா, ஸோ அதனால் அவங்க பொறுமையாக கேட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்த ஆண்டனிக்கு பயங்கர கோவம் வரும். ஸோ ஆக்டேவியஸோட மெசஞ்சர் கிட்ட நீ இவ்வளோ நார்மலாக பேசுகிற, இவ்வளோ ஃபெமிலியராக பிஹேவ் பண்ணுற அப்படின்னா நீ அவன் சைடு தான் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ கிளியோபட்ரா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும், ஆண்டனியை புரிய வைக்கணும், அவனை காம் பண்ணணும்னு நினச்சாலும் ஆண்டனி வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. தென் ஆண்டனியோட இந்த ஒரு புவரான டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அவனோட கண்டிஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் கம்ப்ளீட்லி ஒரு மேட் மாதிரி பிஹேவ் பண்ணுறானேன்னு சொல்லி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான எனோபார்பஸ் வந்துட்டு ஆண்டனியை விட்டுட்டு ஆக்டேவியஸோட போய் சேர்ந்துடுறாரு. ஆண்டனிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கர டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் இவ்வளோ நாளும் நம்ம கூட அவன் லாயலாக இருந்தானே, எல்லா டைமும் நமக்கு சப்போர்ட் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பனிஷ் பண்ணாமல் அவருக்காக ஒரு கிஃப்ட் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே அவருக்கான ஷேர்ஸ் எல்லாமே அவர் அனுப்பி வச்சிருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ நல்ல மனுஷனை விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட்லேயே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அகெயின் லேண்டில் ஃபைட் நடக்குது. அந்த லேண்ட் ஃபைட்டில் வந்துட்டு ஆண்டனி வின் பண்ணுறாரு. ஸோ அது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அகெயின் சி பேட்டில் வைக்கும்போது அதுலேயும் அவர் தோற்று போயிடுறாரு. கிளியோபட்ரா அவரை விட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிளியோபட்ரா அகெயின் அண்ட் அகெயின் அவரை விட்டு போகிறத பார்க்கும்போது அவருக்கு கண்டிப்பாக இவன் நம்மளை பிட்ரே பண்ணிட்டா, இவன் நம்மளை ஏமாத்துறான்றது வந்து அவருக்கு புரிய வருது. பட் கிளியோபட்ரா எப்படி இவருக்கு புரிய வைக்கன்றது தெரியாமல் மான்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபால்ஸ் நியூஸை வேற ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவங்க இறந்து போயிட்டதா அந்த நாடு முழுக்க நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஆண்டனிக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகிற அந்த மொமெண்ட் அவன் மேலே இருந்த அவ்வளோ கோவமும் மறைஞ்சு போய் அவள் இறந்து போயிட்டாலான்றது அவருக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ அவரோட சர்வெண்ட் கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை குத்தி கொலை பண்ணிடுற, நானும் அவளோட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அவரோட சர்வெண்ட்டுக்கு வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கு மனசில்லை. ஸோ அவரையே குத்திட்டு அவரே இறந்து போகிறாரு. ஸோ இவருக்கு வேறு வழி இல்லாமல் அவரோட ஸ்வாட் எடுத்து ஆண்டனி தன்னையே குத்திட்டு இறந்து போகிறாரு. பட் அவர் கம்ப்ளீட்டாக இறந்து போல, அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது. அந்த மொமெண்ட் அவருக்கு தெரிய வருது கிளியோபட்ரா உயிரோட தான் இருக்கா அப்படின்றது. ஸோ ஃபைனல் ஆக்டில் ஆண்டனியை வந்துட்டு கிளியோபட்ரா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மான்மெண்ட்டில் வந்து கிளியோபட்ரா உயிரோட இருக்கிறத பார்த்த உடனே ஆண்டனிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இறந்து போகிற அந்த மொமெண்ட்டில் கூட நீ ஆக்டேவியஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இரு, உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு அந்த கடைசி மொமெண்ட்டில் கூட கொஞ்சம் கூட அவகிட்ட ஹேட்ரட் காட்டாமல் அவன் இறந்து போகிறான். இதை பார்த்த உடனே கிளியோபட்ராக்கு அவ்வளோ கவலையாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் விளையாட்டாக நம்மளை அவன் மன்னிக்கணும்னு ஸ்ப்ரெட் பண்ண ஒரு நியூஸ் வந்து அவனோட உயிரே எடுத்துட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுறாங்க. இப்போ ஆண்டனி இறந்து போயிட்டான்ற நியூஸ் வந்து ஆக்டேவியஸ்க்கு தெரியும் போது என்னதான் அவன் மேலே கோவம் இருந்தாலும் ஒரு நல்ல லீடர், இவனோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அவன் மேலே எப்போவுமே இவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு ப்ராப்பரான பரியல் நம்ம கொடுக்கணும். விக்ட்ரி பரேட் வந்து நாங்கள் ரோமில் அனௌன்ஸ் பண்ணுறோம், நீங்களும் வரணுன்ற மாதிரி கிளியோபட்ராவையும் கூப்பிடுறாங்க. கிளியோபட்ரா இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து தோற்று போயிட்டாங்க, இப்போ அங்கே போனாலுமே இவங்களை இல்ட்ரேட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கிளியோபட்ராவோட ராயல் டிக்னிட்டி எல்லாமே உடஞ்சி போச்சுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களுக்காக உயிரை விட்ட ஆண்டனிக்காக நம்மளும் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது யாருக்கும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இப்போ ஆண்டனியோட டெத் அந்த ஒரு செரிமனிக்கு ரெடி ஆகிற மாதிரி ராயல் கிளாத்ஸ் எல்லாம் வியர் பண்ணுறாங்க, க்ரௌன் எல்லாம் வியர் பண்ணிக்கிறாங்க. ஆண்டனியோட அந்த பரேட்க்கு வந்து போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு அவங்க இன்னொரு பக்கம் ரொம்பவே பாய்சனஸான நிறைய ஸ்னேக்கை வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்னேக்கை அவங்க உடம்புல கடிக்க விட்டு அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இவங்களும் இறந்து போயிட்டாங்கன்றது தெரிஞ்ச உடனே ஆக்டேவியஸ் வந்து இவங்க மேலேயும் கோவம் இருந்தாலுமே அவங்களோட லவ்வை வந்து இவர் புரிஞ்சுக்கிறாரு. 2 பேரோட பாடியையுமே ஒன்றாவே பரி பண்ணலாம், கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்து நம்ம பரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பர்சன் வந்து ஒரு கிங்காகவே இருந்தாலும் ஒரு கிரேட் சோல்ஜராகவே இருந்தாலும் இமோஷன் லவ் அப்படின்னு வரும்போது அவங்களோட லைஃப் வந்து என்ன மாதிரி ஒரு ட்ராஜடியாக மாறுது, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு அவங்க போகிறாங்க, அந்த லவ் வந்து அவங்களை என்னெல்லாம் பண்ண வைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த பிளேயில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.